மிகப்பெரிய தேவையின் மத்தியில மிகப்பெரிய கிருபையையும் அவருடைய வல்லமையும் நீங்க அனுபவிக்க முடியும். நடந்த பிறகு விசுவாசிப்பது அல்ல, நடப்பதற்கு முன்னமே விசுவாசிப்பதே விசுவாசம். சூழ்நிலையின் அடிப்படையில் ஓட்டுறவனுக்கு தான் சூழ்நிலையெல்லாம் கரெக்டாக இருந்தால் விசுவாசம் வரும். ஆனால் யார் ஒருத்தன் இயேசு மேலே ஃபோக்கஸாக இருக்கானோ, அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கிறானோ, அவனுக்கு சூழ்நிலை எப்படினா இருக்கட்டும், அவனுக்கு முன்பாக நிற்கிற தேவையோ பிரச்சனையோ எவ்வளவு பெருசா இருக்கட்டும், ஆனா இவனுடைய போக்கஸ் எல்லாமே இயேசு மேல இருக்கும் பாருங்க. இதுவே விசுவாசம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். எப்போ வார்த்தை உங்க லைஃப்ல வந்துச்சோ, அந்த வார்த்தை எதற்காக வந்ததோ, என்னவாய் வந்ததோ, அதை உருவாக்காமல் அதை முடிக்காமல் மறுபடியும் அது நோ ரிட்டர்ன், நோ டர்னிங் பேக். ஏங்க, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியை அந்த வார்த்தை இவ்வளவு அழகா நேச்சரா மாத்தோம்னா, உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையும் மாத்துவது அவருக்கு பெரிய காரியமே இல்லை.